நண்பர்களுக்கு வணக்கம். தயவு செஞ்சு வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க. ஏன்னா இது முழுசாக பாருங்கள். ஒரு அரசு மருத்துவமனையில் என்ன நடக்குது, ஏன்னா இதை நான் அனுபவப்பட்டதை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இது முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பார்வைக்கு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் முழுசாக பாருங்கள் நண்பர்களே. எனக்கு ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி கண்ணு கொஞ்சம் பிரச்சனையாச்சு. இப்போது ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிருந்தேன். செக்கப்புக்காக போயிட்டு அங்கே போய் டாக்டரை பார்த்தோன்னே இந்த கண்ணுக்காக போய் பார்த்தேன். இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பார்வையை செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு தூர பார்வை, கிட்ட பார்வை அதெல்லாம் செக் பண்ணாங்க. பார்த்துட்டு அப்புறம் அந்த மிஷின் வச்சு எல்லாம் கண்ணெல்லாம் செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு கண்ணு நல்லா இருக்குது, 2 கண்ணுமே நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இந்த சுற்றிலே இந்த அலை அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, இந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சம் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னால், இல்லை நீங்கள் இந்த டெஸ்ட் பண்ண இந்த கண்ணாடியை போடுங்க, சரியாக போயிடும் அப்படின்ட்டாங்க. நானும் சரின்னு வாங்கிட்டு வந்துட்டு இந்த கண்ணாடியும் வாங்கி போட்டது. இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கண்ணாடி தான். இந்த கண்ணாடியும் போட்டாலும் எனக்கு அதே மாதிரி ஃபீலாக தான் இருக்குது. என்னடா இது அப்படியே தான் இருக்குது, அவங்க சரியாயிடும்னு சொன்னாங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு, சரி நான் என்ன பண்ணேன், நம்ம யூனியனில் இதை பற்றி பேசும்போது அப்போ யூனியனில் ஒரு நண்பர் என்ன சொன்னார், நீங்கள் லலிதாம்பிகை ஹாஸ்பிட்டல்னு இது மதுரவாயில் இருக்குது, ஏசிஎஸ் குரூப்பு, நீங்கள் அங்கே போங்க. அங்கே உள்ள பிஆர்ஓ கிட்ட பேசி அங்கே போய் நான் பார்த்தேன். அங்கே போய் பார்க்கும்போது அவங்க கண்ணெல்லாம் செக் பண்ணிட்டு நல்லா இருக்குன்றாங்க. நான் சொன்னேன், ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்லையும் செக் பண்ணிட்டு இப்படி தான் மேடம் சொன்னாங்க, நீங்களும் அப்படியே சொல்கிறீங்களே, ஆனால் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க நல்லா செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்க, இது எதாவது நரம்பு ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்களும் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 மாதத்துக்கு டேப்லெட் நான் எழுதி தரேன், அதை போடுங்க, ஆனால் 1 மாதம் போட்டு என்னை பாருங்க. நாங்கள் சரி ஓகேன்னு அந்த டேப்லெட்டை வாங்கி நைட்டில் மட்டும் ஒவ்வொரு டேப்லெட் நான் போட்டுருந்து 1 மாதம் கழித்து போய் அதே டாக்டரை போய் பார்க்குறேன், எங்கள் லலிதாம்பிகை ஹாஸ்பிட்டலில். அங்கே போய் அவங்கள பார்க்கும்போது அவங்க செக் பண்ணிவிட்டு கண்ணெல்லாம் செக் பண்ணிட்டு, பரவாயில்ல, போன மாதத்துக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குது, இன்னொரு மாதம் நீங்கள் இந்த மாத்திரையை கண்டினியூ பண்ணுங்கள். நடுவில் போன மாதத்தில் என்ன பண்ணாங்க, வாரத்தில் ஒரு இன்ஜெக்ஷனும் போட சொன்னாங்க, அதையும் போட்டேன். இந்த தடவை இன்ஜெக்ஷன் தேவையில்லை அப்படின்னாங்க. சரின்னு அப்புறம் இன்னொரு செக்கப் பண்ணும்போது என்னாச்சு, அது மிஷின் சரியாக வேலை செய்யல மாதிரி கண்ணு செக்கப் பண்ணும்போது தான். அது ஏதோ உள்ள க்ரீன் லைட் எரியும், அந்த இதை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள், லைட் எரியும் போதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க. நாங்கள் இல்லை சரியாக வேலை செய்யலன்ட்டு என்ன பண்ணாங்க, நீங்கள் எங்கள் குரூப் தான் ஏசிஎஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த ஒரு செக்கப் மட்டும் பண்ணிவிட்டு எங்ககிட்ட வாங்க, அடுத்த மாதம் வாங்க அப்படின்னாங்க. சரின்னு நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். அந்த மாத்திரையை கண்டினியூ பண்ணிட்டு இருந்துட்டு அப்புறம் இதே யூனியனில் நண்பர் மூலமாக ஏசிஎஸ் போகிறேன், எங்களால் ஃப்ரீயாக பண்ணுவாங்க அப்படின்னு போகிறேன். ஏசிஎஸ் போயிட்டு அங்கே போய் கண்ணு அதே மாதிரி தான் செக்அப் பண்ணாங்க. இந்த மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சாங்க, இந்த ஒரு செக்கப் மட்டும் இங்கே பண்ணிட்டு வர சொன்னாங்க மேடம், அங்கே எதாவது மிஷின் ப்ராப்ளமா அப்படின்னு. அவங்க செக் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, நீங்கள் அட்மிட் ஆகிருங்க அப்படின்னாங்க. என்ன மேடம் திடீர்னு அட்மிட் ஆக சொல்கிறீங்க, நான் ட்ரெஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரேன்னு. சரி போயிட்டு நாளைக்கு வர்றேன் அப்படின்ட்டு நாளைக்கு அடுத்த நாள் போய் நான் அட்மிஷன் வாங்கி அட்மிட் ஆகிட்டேன். அவங்க கண் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. இந்த கண் நரம்பில் கூட பிபி இருக்குமாங்க, அதுவும் இல்லை. இந்த சுகர் செக் பண்ணாங்க, அதுவும் நார்மல். பிபின்னு டெய்லி எடுக்கிறாங்க, அதுவும் நார்மல். எல்லாமே நார்மலாக இருக்குது. அப்போது அவங்களும் கண் நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் தெளிவாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நரம்பு டாக்டரை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நரம்பு டாக்டருக்கு இது பண்ணாங்க. சரின்னு அவங்களுக்கு மட்டும் நான் ஒரு 500 ரூபா பே பண்ணேன் நரம்பு டாக்டர் பார்க்குறது. அந்த நரம்பு டாக்டரை போய் நான் பார்த்தேங்க. அந்த நரம்பு டாக்டரை பார்த்தோன்னே அவர் ஃபுல்லாக செக்அப் பண்ணார், கண்ணெல்லாம் செக்அப் பண்ணி இப்படி எல்லாம் ப்ராப்ளம் அது என்னென்னு பார்த்துட்டு சொன்னார், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க, தலைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க அப்படி. ஏன்னா அது மூளையில் ஏதோ பிரச்சனை இருக்கிற, மூளையிலேருந்து வர நரம்பில் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க அப்படின்னாரு. சரி ஓகே, நான் அட்மிட் ஆகிட்டேன். அங்கேயே அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தேன். எம்ஆர்ஐ ஸ்கேனும் ஃப்ரீ தாங்க. அது 5 நாள் ஆயிருக்கணும் அட்மிட் ஆகி, அப்போ தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஃப்ரீயாக. நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வர்றதுக்கு எனக்கு 2 நாள் ஆச்சுங்க. என்ன காரணம்னா, அவங்களே ரொம்ப குழப்பமாயிருக்கு. என்னை வந்து கேட்குறாங்க, ரிசல்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி தலையில் ஏதாவது அடிபட்டுச்சா, இல்லைங்க அப்படியெல்லாம் எதுவும் அடிபடல, இல்லை தலையில் ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, இல்லை இந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டே அது எனக்கே ஒரே சந்தேகமாக இருந்தது. என்னடா இந்த மாதிரிலாம் கேட்குறாங்களே என்னன்னு. 2 நாள் கழித்து ரிசல்ட் வந்தது.
அதை எடுத்துகிட்டு நான் வந்து அதை நரம்பு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சா அவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, வலது மூளையில இருந்து கண்ணுக்கு வர நரம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த வலது மூளைனா இடது கண்ணை பாதிக்குமா, இடது மூளைனா வலது கண்ணை பாதிக்குமா, இந்த வலது மூளையில இருந்து இந்த இடது கண்ணுக்கு வர நரம்புல பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி வரலாம் அப்படின்றத சொன்னார். சொல்லிட்டு இதுக்கு என்ன சார் பண்ணு, இதை எக்ஸசைஸ் பண்ணுமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒரு 3 டேப்லெட் எழுதி தரேன், டெய்லி நைட்டில் அந்த டேப்லெட்டை போட்டிங்கன்னா அதுக்கு 95% கண்டிப்பாக அதுவாக கிளியர் ஆகிடும், அதுவாக உங்களுக்கு கிளியர் ஆகிடும், அது காட் கிஃப்ட்னு அவரே சொல்லி வேறு அனுப்புகிறாரு. ஓகே டாக்டர்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து இப்போ நான் அந்த டேப்லெட் போட்டுட்டு தான் இருக்கேன். 1 மாதம் கழிச்சு வர சொல்லியிருக்காரு, இன்னும் 1 மாதம் ஆகலை, இனிமேல் அவரை போய் பார்க்கணும். நான் எதுக்காக இந்த பதிவை போடுறேன்னா, அரசாங்கம் மருத்துவமனைக்கு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஃபஸ்ட் டைம் போனேன் இல்லையா, அவங்க ஏன் இவ்வளோ மைனூட்டாக ஒரு பேஷண்ட்டை செக் பண்ண மாட்டேன்றீங்க? உங்களுக்கு என்ன அந்த கண் பிரச்சனைன்னு வந்தால் ஒன்று தூர பார்வை கிட்ட பார்வைன்னு செக் பண்ணி கண்ணாடி போட சொல்லி அனுப்புறீங்க, இல்லை கண்ணில் புறை இருக்கான்னு செக் பண்ணி புறை இருக்கா ஆப்ரேஷன் பண்ணுங்கன்றீங்க. இது போல தானா? அப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் ஏசிஎஸ் ஹாஸ்பிட்டலில் மட்டும் எப்படி எனக்கு இதை இவ்வளோ டீட்டெயிலாக உள்ளே போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்து என்னை கண்டுபிடிச்சாங்க? அதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா அரசாங்கம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணல, உங்களுக்கு மட்டும் இல்லை, அரசாங்கம் அந்த ஆஸ்பத்திரியில் இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் என்னென்னமோ எல்லாம் வந்துருக்குது, எவ்வளோ விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கும்போது நீங்கள் ஏன் அவ்வளோ மெத்தனமாக இருக்கீங்க? என்ன மாதிரி தானே எல்லா பேஷண்ட்டையும் பண்ணி வர்றாங்க, ஒரு 10 பேஷண்ட் 20 பேஷண்ட் வர்றாங்கன்னா எல்லாத்தையும் டக்குன்னு முடிச்சு அனுப்புறதுல தான் குறியாக இருக்கீங்களா ஒழிய அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அது எதனால் வந்துச்சு அப்படின்னு ஏன் அந்த டீட்டெயில் நீங்கள் இப்போ ஏசிஎஸ்ல என்னை 10 நாளைக்கு மேலே அட்மிட் பண்ணியிருந்து எவ்வளவும் செக் பண்ணி அனுப்புனாங்க, இவ்வளவு எனக்கு ஃப்ரீயாக தான் பண்ணாங்க. அரசாங்க ஆஸ்பத்திரியில் ஏன் அதை நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க? என்னுடைய கேள்வியே அதுதாங்க. இதை பாருங்கள், என்கிட்ட ரெக்கார்டு எல்லாமே வச்சுருக்கேன். அதாவது ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு உண்டான ரெக்கார்டு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், அதை பாருங்கள், அவங்க எனக்கு கண்ணாடிக்குன்னு சொல்லி எழுதி கொடுத்த இது ராயப்பேட்டாவில் எழுதி கொடுத்தது இது இருக்குது. இது பாருங்கள், ஏசிஎஸ்ல எனக்கு டெஸ்ட் பண்ணி அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்லேருந்து எல்லாமே எடுத்து ஃபுல் டீட்டெயில் இது இருக்குது. இவ்வளவும் என்கிட்ட இருக்குது. ஏன் நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க? எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்து இது ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? நண்பர்கள் வந்து இதை வந்து மேலதிகாரிகள் பார்க்கணுன்றதுக்காகவே தான் இந்த பதிவை போட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அந்த மருத்துவர்கள் இந்த விஷயத்துக்கு அப்புறமாவது நம்மளை மாதிரி பாமர மக்கள்கள் நிறைய பேர் போயிட்டு இந்த மாதிரி தானே ஏமாந்து போய் திரும்பி வருவாங்க. அவங்க வேலை என்ன, ஏதோ ஷிஃப்ட்டு வர்றாங்க, ஏதோ கடமைக்கு பண்ணுறோன்ற மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி இனிமேல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதிவையே நான் போடுறேன். தயவு செஞ்சு நண்பர்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கண்ணுக்கு இந்த வீடியோ போகணும். என்ன அவங்க நேராக கூப்பிட்டாலும் நான் நேராக போய் நம்ம உண்மையை தானே சொல்கிறேன். இது ஒன்றும் நம்ம மறைச்சி பொய்யெல்லாம் எதுவும் சொல்ல கிடையாது. கூப்பிட்டாலும் நேராக போய் நான் விஷயத்த சொல்ல போகிறேன். டாக்டருங்க பேரெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் பார்த்து அடையாளம் காட்ட முடியும். இவங்கன்னு எல்லாம் பெரிய டாக்டரும் இருக்காங்க, சின்ன பொண்ணுங்கெல்லாம் டாக்டரும் இருக்காங்க. அவங்களும் ரொம்ப அசால்ட்டாக எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. எனக்கு அதுதான், அதாவது மருத்துவர்களை வந்து ஒரு தெய்வமாக நினைக்கிறோம் நம்மெல்லாம். அவங்களே இப்படி அசால்ட்டாக இருக்காங்களே அப்படின்றது தானே எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு இது எல்லாருக்கும் பகிருங்க நண்பர்களே.